அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக இன்று ஜோதிட ரகசியங்கள்ங்கிற நிகழ்ச்சியில நமது சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடியவர்கள் நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் ஆஸ்ட்ரோ எம் சுமதி அவர்கள், ஈரோடு. இவர்கள் ஜோதிடத்துறையில பல்வேறு அனுபவங்கள் பெற்றவர்கள். படிச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஜோதிடங்கிறது கரை இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லேர்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நமது இன்னொரு கருத்தரங்க மீட்டிங்க்கு போயிட்டு நமக்காக திரும்பவும் இந்த மீட்டிங்ல உடனே அப்படியே உட்காந்து நமக்காக இன்னைக்கு சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கறது சம்பந்தமா இன்னைக்கு பேசக்கூடியது. அதை பேசுறதுக்கு முன்னாடி நவகிரகங்களை வணங்கி நாம இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்ரயச்ச ராகவே கேதுவே நமக. எனது குருவையும் தாய் தந்தையையும் வணங்கி இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறேன். அவர்களுடைய பொற்பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பிக்கிறேன். ஓகே. இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக வருக வருகை என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புல பார்த்தோம்னா இலவச ஜோதிட அடிப்படை வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுல கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பெயரை பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரக்கூடிய சித்திரையிலிருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியானது இருக்கு. டேட் மட்டும் இன்னும் ஃபைனல் பண்ணல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வகுப்புகள் பிரம்ம முகூர்த்தத்துல 4 to 6 இந்த டைம் தானே நம்மளுடைய வகுப்பு நடக்கக்கூடிய நேரம். சனி ஞாயிறுல நடக்கும். இதுல கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பேரை பதிவு பண்ணுங்க. போன் நம்பர் 9092419992 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல, இது வாட்ஸ்அப் நம்பர் தான். இதுல இருந்து உங்களுக்கு மெசேஜ் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்து மீண்டும் உங்களுக்கு நம்ம ஜோதிடம் சம்பந்தமா, ஏன்னா படிக்கும் போதே நீங்க எப்படி ஜாதகத்துக்கு பலன் எடுக்கலாங்கிற வரையிலுமே உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். கற்ற கல்வியே வித்தையே மாணவர்களுக்கு நம்ம மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் அது நிறைவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எங்களுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக இந்த வகுப்புகள் நாங்க நடத்துறோம். இதுல பல்வேறு ஆசான்கள், சிறப்பு ஆசிரியர்களா நமக்கு வகுப்புகளும் நடத்த இருக்கிறாங்க. இதுல கத்துக்க விருப்பம் இருக்கிறவங்க இதுல நீங்க பயனடைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இது மூலமா தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நம்ம அதனுடைய நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். இன்றைய நட்சத்திர சிறப்பு அழைப்பாளரா வந்திருக்கக்கூடியவர் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் ஆஸ்ட்ரோ எம் சுமதி, ஈரோடு அவர்கள். இப்ப வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. மேடம், நீங்க சொல்லுங்க, ஆரம்பிச்சுக்கோங்க. இனி உங்களோட நேரம். நீங்க அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி பதில் நிகழ்வு, அதுல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளை நீங்க கேட்கலாம். அது வரையில எல்லாருமே மியூட்ல இருங்க. மேடம் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சா ஒருத்தர் மியூட் பண்ணிடுங்க. அடுத்தது திருப்பி அடுத்தது பேசுங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் கேள்விக்குண்டான பதில்களையும் கொடுக்கிறோம். எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. எங்களுக்கும் தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயங்கள் பிரபஞ்சத்தின் மூலியமா, கடவுளுடைய இறையருள் மூலியமா எங்க சிற்று அறிவுக்கு எட்டிய தகவல்களை உங்களோட நாங்க பகிர்ந்துக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மேடம், நீங்க. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓம் 5 கரத்தை போலும் எய்த்தனை அந்தி மகந்தனை மான கொழுந்தினை போற்றுகின்றேனே. வித்மகி வத்மகி தன்னோ வாணி பிரசோதயாமே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனி விக்ர ராகவே கேதுவே நமோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமோ நமக. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே
விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய தேசிய மகளிர் கூட்டமைப்பின் எம்டி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு பேச போற தலை பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம். ஒரு வாழ்வியல் பரிகாரம் நம்ம என்னெல்லாம் செஞ்சு நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம், நம்ம எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம், இதெல்லாமே நான் அனுபவத்துல கண்ட பரிகாரங்களை தான் தங்களோட பகிர்ந்திருக்கிறதுக்காக இந்த ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நான் வந்திருக்கேன். அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தினந்தோறும் பாத்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம கையில நல்ல பணப்புழக்கம் இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம ஒரு கிராம்பு சாப்பிட்டு இருந்தோம்னா, நம்ம ஜோதிடர்களா இருந்தாலும் சரி மத்தவங்களா இருந்தாலும் சரி, ஜோதிடர்கள் பெரும்பாலும் தினம் காலையில வயிற்றுல ஒரு கிராம்பு ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு இருந்தோம்னா நல்ல வாக்குப்பளித உண்டாகும். அப்புறம் நீங்க அடிக்கடி கையில மருதாணி வச்சீங்க அப்படின்னா நம்ம கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறத கண் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தினந்தோறும் வீடு நம்ம வலிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏலக்காய் போட்டு தண்ணியில கலந்து கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம வாரம் ஒரு முறை வீடு கழுவும் போது, வீடு வலிக்கும் போது போட்டுட்டு வலிச்சுட்டு இருந்தோம்னா மகாலட்சுமி கடாட்சம் அப்படியே உண்டாகும். அப்புறம் பாத்தீங்கன்னா தர்பைப்புல், கண் திஷ்டிக்கு என்ன பரிகாரம்னா, நம்ம வீட்டுல மாதம் ஒரு முறை தர்பைப்புல் வாங்கி பூஜை அறையில வைத்து பூஜை பண்ணோம்னா, ஏதோ ஒரு பௌர்ணமியோ ஒரு அமாவாசையோ இல்ல முழு நட்சத்திரம் உள்ள நாட்களோ ஏதோ ஒரு நாள் நமக்கு தேர்வு பண்ணி தர்பைப்புல் வாங்கி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம வீட்டுல இருக்கிற கண் திருஷ்டி எல்லாம் அகலும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தினந்தோறும் வாரம் ஒரு முறை கல்லுப்பு இருக்குங்களா, கல்லுப்பு, இந்த கல்லுப்பு போட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையா சொன்னீங்கன்னா எழுத முடியும் எல்லாரும். ஓகே மேடம். ஓகேங்களா? ஒரு இதுக்கு டைட்டில் சொல்லி இப்ப பணப்புழக்கம் அதிகமாக அப்படின்னு சொல்லி அந்த இதை நீங்க சொல்லும் போது கரெக்டா வரும். இந்த பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது. ஓகேங்களா? ஓகே, சொல்லுங்க. அப்புறம் நம்மளுக்கு எப்போதும் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகணும் அப்படின்னா நம்ம வாரம் ஒரு முறை கல்லுப்பு போட்டு நல்ல நம்ம பாதங்களை கழுவி வந்தாலும் நமக்கு நல்ல மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். நமக்கு அப்பப்போ பண தேவை அதிகரிக்கணும், நம்ம கையில எப்பவுமே பணம் இருக்கணும், நம்ம செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம கணவன் இருந்தா மனைவிக்கு அளவோ, மனைவி இருந்தா கணவன் அளவோ எல்லாம் அமுத்தி விட்டுட்டு வந்தோம்னா நமக்கு அப்பவுமே அந்த கையில நம்ம பண வரவு உண்டாகிறத கண்கூட பார்க்கலாம். பாதங்கள் தான் சனி பகவான், பாதம் தான் மகாலட்சுமி. இதெல்லாமே வாழ்வியல் பரிகாரம் தான். நம்ம எல்லாமே செஞ்சு பார்த்து நிறைய பேரு இந்த பரிகாரத்தினால பயனடைஞ்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தினந்தோறும் குளிக்கும் போது நம்ம முதல்ல நம்ம ஆக்டிவேஷனா இருக்கணும்ல, அதனால பாத்தீங்கன்னா தினந்தோறும் குளிக்கும் போது ஒரு டப்பா தண்ணி எடுத்து தலையில ஒரு 25 முறை தட்டி 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 தண்ணி ஊற்றணும்னா அன்றைய பொழுது நீங்க காலையில எவ்வளவு நேரம் எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருக்கீங்களோ இரவு முழுவதும் அதே சுறுசுறுப்பாட அன்றைய தினம் எல்லா வேலைகளையும் நம்ம செய்யறதுக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரமா இதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் எப்பவுமே இருக்கணும், நம்ம கையில பணப்புழக்கம் இருக்கணும், நம்ம திரும்ப திரும்ப மளிகை ஜாமான் வீட்டுல குறையாம இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாள்ல காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரங்கள்ல நம்ம சுக்கர உரையில ஒரு பக்கெட் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு சாமி கும்பிடுறதும், ஒரு மஞ்சள் பொடி, அப்புறம் பாத்தீங்கன்னா மளிகை ஜாமானம் இதெல்லாம் வாங்குறதுல இந்த சுக்கர உரையில வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல என்னென்னைக்கும் மளிகை பொருள் நிறைஞ்சு நல்ல தெய்வ கடாட்சமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எங்க போனாலும் ஒரு ஏலக்காய், நம்ம எங்க போனாலும் காரியம் வெற்றி அடையணும் இல்லைங்களா, அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஏலக்காயும் ஒரு கிராம்பும் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கொண்டு அந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம போற காரியம் நல்ல வெற்றி அடையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியில கிளம்பும் போது எப்பவுமே ஒரு உளுந்த வடையை சாப்பிட்டு போனோம்னா, ஏன்னா உளுந்துங்கிறது ராகு வடை, நம்ம வெளியே போகும்போது அந்த உளுந்த வடையை சாப்பிட்டுட்டு
போகும்போது நம்ம எந்த காரியத்துக்காக போறோமோ அது வெற்றியோடது திரும்பி வரும். அப்புறம் நம்ம ஒரு பொண்ணு பார்க்கவோ ஒரு மாப்பிள்ளை பார்க்கவோ வெளியில செல்லும் போது ஒரு வெற்றிலை, கொட்டைப்பாக்கு, நிஜாம் பாக்கோ ரோஜா பாக்கோ இதெல்லாம் கிடையாது. கொட்டைப்பாக்கு, வெத்தலை, கொட்டைப்பாக்கு, ஏலக்காய், கிராம்பு, ஆஹ் இதெல்லாமே எடுத்து சுத்தி நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு போனோம்னா அந்த காரியம் வந்து பொண்ணு பார்க்க போனா பொண்ணு பிடிக்கும், மாப்பிள்ளை பார்க்க போனா மாப்பிள்ளை பிடிக்கும். கண்டிப்பா வெற்றியோட தான் நம்ம திரும்பி வரலாம். ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பும் போது மஞ்சள் துணியில 1 ரூபாய் காயின் எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு இந்த காரியம் நான் போற காரியம் நல்ல வெற்றி அடையணும், இந்த காரியம் நமக்கு ஜெயமாகணும் அப்படின்னு சொல்லி 1 ரூபாய் காயின் எடுத்து மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுட்டு போனோம்னா நம்ம எந்த காரியத்துக்காக போறோமோ அந்த காரியம் கண்டிப்பா வெற்றி அடையும். நீங்க இப்ப தொழில் செய்யறதுக்காக வெளியில போறீங்களா, அப்போ வந்து உங்களுக்கான எதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்துட்டே இருப்பாங்க. யாரோ ஒரு எதிரி கூட வேலை செய்யற பக்கம் இப்பதான் எல்லா பக்கமும் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அதனால நம்ம போற காரியம் நல்லா வெற்றி அடையணும், நமக்கு எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது, நம்ம அந்த காரியத்துல நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னா போகும்போது 2 பச்சை மிளகாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போனீங்கன்னா உங்களை எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியில வெளியில செல்லும் போது ஒரு கைப்பிடி பச்சை மிளகாய் எடுத்து பேப்பர்ல சுருட்டி வச்சுட்டு நம்ம தலைய 3 சுத்து சுத்தி முச்சந்தியில போட்டுட்டு நம்ம வெளியே போனோம்னா நம்ம வந்து எதிர்த்து பேசுறவங்க நம்ம சண்டைக்கு வரவங்களோ அந்த மாதிரி வரமாட்டாங்க. இந்த ரோட்ல போடும்போது அந்த பச்சை மிளகாய் வந்து வண்டி இதெல்லாம் போகும்போது டப்பு டப்புன்னு வெடிக்கும். அந்த பச்சை மிளகாயை பட்டு அந்த பட்டு வெடிக்கும் போது நமக்கு வந்து அத்தனை கண் திஷ்டிகளும் எதிரிகளும் நம்ம கூட அடங்கிருவாங்க, மறுபேச்சு பேச மாட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு நம்ம தொழில் செய்யறதுல தொழில் நன்றாக நடக்கணும், எந்த இதுவுமே வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட ராகுவோட நட்சத்திரக்காரங்களவோ கேதுவோட நட்சத்திரக்காரங்களவோ நம்ம கூடவே எப்பொழுதும் வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துக்கு தொழில் நல்லா சிறப்பா வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல யாராவது உங்க வீட்டுல அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க கையால விபூதி பூசி விட சொல்றதும் அவங்க கையால மருந்து மாத்திரைகள் எடுத்து தர சொல்லுவதும் ரொம்ப வந்து அவங்களுக்கு தீராத வியாதி இருந்தாலும் சீக்கிரமா தீர்ந்து போகும். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. உங்க வீட்டுல யாராச்சும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இல்ல உங்க நண்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, அவங்க முன்னோரு வழிவகையா இந்த மாதிரி கை வைத்தியம் பண்றவங்க யாராச்சும் இருப்பாங்க. அது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கான உண்டான பரிகாரம். நான் இது வந்து தேடி எடுத்ததுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம். கேதுன்னா என்னது? கேதுன்னா விநாயக பெருமான். அதனாலதான் கேது விநாயகரா வச்சு விடை தீர்க்கும் விநாயகனே அப்படின்னு சொல்லி போற்றி நம்ம பின்பற்றிட்டு வரோம். அதனாலதான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை அந்த வந்து விபூதி பூசி விட சொல்றதும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 12 12 நட்சத்திர 12 ராசிகள் இருக்கு இல்லைங்களா, 12 ராசிகளுக்கும் சனி பகவான் நமக்கு வந்து எந்த ராசியில எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் வந்து எந்த ராசியில இருக்காரோ அந்த அந்த கோயிலுக்கு நம்ம சென்று வரும்போது நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் தான் கர்மக்காரவரும் அவர் தான், நமக்கு தொழிலுக்கு உரிதானவரும் சனி பகவான் தான். எல்லாத்துக்குமே சனி பகவான் தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கிறனால 12 ராசிக்காரங்களும் நம்ம எந்த கோயிலுக்கு போகணும்னா பாத்தீங்கன்னா பிறக்கும்போது ஏதோ ஒரு கட்டத்துல 12 கட்டத்துல எந்த கட்டத்துல இருந்தாலும் சனி பகவான் இருப்பாரு. இந்த கட்டத்துல எந்த கட்டத்துல சனி பகவான் இருப்பாரோ இப்ப மேசத்துல சனி பகவான் இருந்தா ஏரி குப்பம்ன்ற ஒரு ஊருக்கு போய் நீங்க அங்க இருக்கிற கோயில்ல போய் சனி பகவானை வணங்கிட்டு வரும்போது தீபம் போட்டோ இல்ல வஸ்திரம் சாத்தியோ வணங்கிட்டு வரும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய தொழில்ல மாற்றம் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில சனி பகவான் இருந்தாருன்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கிற சனி பகவான்
மகா சனி பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரிஷபத்துல இருக்க சனி பகவானோட அடுத்தடுத்து நீங்க பெரிய மாற்றத்தை நீங்க நல்லா கண்கூட எதிர்பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியில சனி பகவான் இருந்தாருன்னா திருக்காளகஸ்தி திருக்காளகஸ்தி சென்று ஒரு தடவை வணங்கிட்டு வந்தீங்கன்னா வாழ்வில ரொம்ப பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கடகராசி. கடகராசியில யாருக்கெல்லாம் சனி பகவான் இருப்பாரோ திருவனைக்காவலும் கிருஷ்ணர் கோயிலும் கிருஷ்ணர் கோயிலும் குருவாயூர் இருக்கிற கிருஷ்ணர் கோவில் இது ரெண்டும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கடகராசியில சனி பகவான் இருக்காரோ மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நீங்க போயிட்டு ஒரு தடவை 2 தடவை போய் சாமி கும்பிட்டு வந்தாலே பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கணும். அடுத்து சிம்ம ராசியில யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ ஸ்ரீ வாஞ்சியம் இல்லைன்னா முருகர் கோவில் இது ரெண்டுக்கும் போயிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து கன்னி ராசியில யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ ஸ்ரீ வைகுண்டமும் சித்தர் வழிபாடும் பண்ணோம்னா கன்னி ராசியில இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். யாருக்கெல்லாம் துலா ராசியில சனி பகவான் இருக்காரோ திருநள்ளாறு ஒரு தடவை திருநள்ளாறு சென்று வரதும் ஐயப்பன் கோவிலுக்கும் இல்ல கருப்பணசாமி இந்த 3 கோயில் எடுத்து 3 கோயில்ல எந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இங்கே மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். அடுத்து விருச்சிக ராசியில சனி பகவான் இருந்தா திருக்கொள்ளிக்காடும் காமாட்சி அம்மன் வழிபாடும் செஞ்சுட்டு இருந்தோம்னா விருச்சக ராசியில இருக்கிற சனி பகவான் நமக்கு நன்மையே செய்வார். அடுத்து தனுசு ராசியில சனி பகவான் இருந்தார்னா கொடுமுடி போயிட்டு வர்றதும் சந்தோஷ சனி பகவான்னு சொல்லிட்டு இந்த சங்ககிரியில இருக்காங்க அந்த சனி பகவான் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றதும் சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை காளி இவர்களை வணங்கிட்டு வர்றதும் தனுசுல யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ நன்மையே செய்வார். அடுத்து மகரத்துல சனி பகவான் இருந்தாருன்னா திருச்செங்கோடு போயிட்டு வர்றதும் முத்துமாரியம்மன் கோவில் வழிபாடும் ரொம்ப சிறப்பை தரும். அடுத்து கும்பத்துல யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ சோழவந்தான் கோயிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா கும்பத்துல யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ ரொம்ப நன்மையை தரும். நான் சொல்றது ஜனனகால சனி பகவான் யாருக்கெல்லாம் இந்த ராசியில இருக்காரோ அவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மீன ராசியில சனி பகவான் இருக்கும் போது குச்சனூர் கோயில் போயிட்டு வர்றதும் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு இதெல்லாம் சொல்லி எல்லாரும் செஞ்சு அவங்க படிப்படியா வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிவகை வகுப்புங்கிறது அறிவுபூர்வமான உண்மை. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த சனீஸ்வர பகவானை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன். மேடம் அதுக்குள்ள அடுத்தது தயாராகுவாங்க. இப்ப சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனீஸ்வர பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாம இந்த பிறவி எடுத்ததுக்கே அவர்தான் காரணம். கர்மக்காரகன், நீதிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படிங்கும் போது அவர் எந்த இடத்துல இருந்தா என்ன பரிகாரங்கள் பண்ணனா அவரை கொஞ்சம் சாந்தி பண்ற மாதிரிதான். அப்படி பண்ணனா அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய அருட்கராட்சரம் நமக்கு என்ன தொழில்காரகன் அவர் தான் இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப லாபஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதியும் அவரா இருக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் ஒரு தொழில் நல்லா இருக்கணும்னா அவருடைய அருட்கராட்சரம் இருக்கணும். அப்பதான் தொழிலும் சரி தொழிலாளர்களும் சரி நமக்கு சரியான முறையில நமக்கு அமைவாங்க. இப்ப நாம அந்த சனீஸ்வர பகவானை போயிட்டு அங்க கோவில் மேடம் சொன்ன மாதிரி அந்த கோவிலுக்கு நம்மளால போக முடியல, நம்மளால செய்ய முடியல, போகலான்ங்கிறப்ப தடையா இருக்குது அப்படின்னா நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம
பஞ்சாயத்துலயோ அல்லது நம்ம கிராமங்கள்லயோ நம்ம துப்புரவு பணியாளர்கள் நம்ம வீடு தேடி வந்து அந்த குப்பைகள்லாம் வாங்குறதுக்கோ அல்ல சுத்தம் பண்றதுக்கோ இது மாதிரி வீதியெல்லாம் சுத்தம் பண்றதுக்கோ வருவாங்க. அப்படி வரும்போது அவர்களுக்கு வந்து ஒரு டீ தண்ணி கொடுக்கறது, அடுத்தது அவர்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் குழந்தைங்க என்ன பண்றாங்க, ஏன்னா நம்ம உள்ளூர்ல இருக்கும்போது நம்ம கண்டிப்பா அவங்களுடைய ஃபேமிலி சம்பந்தமா எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிட்டி சைட்ல இருக்கிறாங்க அப்படின்னா ரெகுலரா அந்த வார்டுக்கு அவங்க தான் வருவாங்க. அப்படிங்கிறதுனால கேஷுவலா நம்ம பேசி அவங்களுக்கு தேவையான ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் நாம அவங்களுக்கு செய்யலாம். அந்த குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யறது, அந்த அம்மா அந்த பக்கம் வந்தாவே இருமா டீ வச்சு கொடுக்குறேன், டீ சாப்பிட்டு போவேன், எல்லாம் கடையில பக்கத்துல இருந்தது அப்படின்னா வாங்க டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுக்கறது. ஒரு பொங்கல், தீபாவளி இது மாதிரி பண்டிகை காலங்கள்ல அவங்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கறது, இது மாதிரியானதை நம்ம செய்யும் போது அவங்க மனசு சந்தோஷப்படும். ஓகேங்களா? அப்படி சந்தோஷப்பட்டுச்சுனாவே நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுடைய வாழ்க்கை பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி வளர்ச்சிகள் மேம்பாடு அடையக்கூடியதாகவும் இருக்கும். ஒண்ணு இது. இன்னொன்னு, ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யறது என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சம் நம்ம ₹1 இன்னைக்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அது நாளைக்கு வேற ரூபத்துல நமக்கு கண்டிப்பா ₹2 உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ₹10 கிடைக்கும். ஆனா குறைஞ்சபட்சம் அப்படின்னு பாக்குறப்ப நீங்க ₹1 நீங்க இது மாதிரி தர்ம காரியங்களுக்கு ஒரு இது நீங்க செய்யறீங்க. எந்த ஒரு உதவியும் திரும்ப கிடைக்கும்னு நினைக்காம நம்ம செய்யறோம் பாத்தீங்களா? அது வந்து நமக்கு புண்ணியங்களா நமக்கு திரும்ப நமக்கு கிடைக்கும். அதே போல அஹ் மாற்றுத்திறனாளிகள், ஓகேங்களா? அது வந்து ஐம்புலன்களையுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கை கால் மட்டும் கிடையாது. ஐம்புலன்களையுமே நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி இருக்கிறவர்களை கண்டா எள்ளி நகையாடாம நம்ம அவர்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? என்னன்னா அவர்களுக்கும் ஒரு தன்மான உணர்வு இருக்கும். நான் நல்லா வளரணும், வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு சுய கௌரவத்தோட இருக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் அப்படியே மீட் பண்ணுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சார். மேடம் சொன்ன அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த ஊருக்கு திரும்ப யாராவது சொல்ல முடியுமா? எதுங்க சார்? சனி இருக்கும் பாவத்துக்கு சொன்னாங்க இல்லையா, ஒரு பாவத்துக்கும் சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க சார். திரும்ப யாராவது சொல்ல முடியுமா? சார் நம்ம வீடியோல இது ரெக்கார்டிங்ல தான் ஆயிட்டு இருக்குது. அதை நம்ம இது பண்ண உடனே ரெக்கார்ட்ல திரும்ப நம்ம குரூப்லயே நம்ம போட்டு விட்டுருவோம். நீங்க அதை பாத்துக்கலாம் சார். ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே ஓகேங்க. சரிங்க சார். ஓகே. இப்ப நம்ம இது மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா, அவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச கல்வி உதவிகளோ அல்லது பொருளாதாரத்தை மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பினான்சியலா அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு உண்டானதோ உள்ள சுய தொழில் செய்யறதுக்கு ஒரு உதவிகளோ இது மாதிரி இருக்கிறத நம்ம அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம அது மட்டும் இல்லாம இப்ப ரோட்ல நம்ம பாக்குறோம் ஒரு சிலர் வந்து பசிக்காக வாடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவர்களுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு பிஸ்கட்டோ இது மாதிரி இருக்கிறது மாதிரியானதோ வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம கோவில்ல அங்க போயிட்டு அங்க கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது அது ஒரு வகை. இன்னொன்னு, நாம இங்க கண்ணுல நம்ம பாக்குறோம், தினமும் பாக்குறோம், பஸ் ஸ்டாண்டு கிட்ட பார்ப்போம் அல்லது ஏதோ ஊருக்கு நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது அங்க இருப்பாங்க, அவர்களை நம்ம பார்ப்போம். அப்படிங்கிறப்ப இது மாதிரி அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் நம்ம இது மாதிரி செய்யும்போது சனி பகவானோட இது நமக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் இது மாதிரி சனி பகவானோட இது நடக்கும்போது நம்மளே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அழுக்கு துணி போட்ட சட்டையிலே போட்டுக்கிறது, அடுத்தது சாரி, சுடிதாரோ இது மாதிரி லேடிஸா இருந்தாங்கன்னா ஏற்கனவே ஒரு நாள் சும்மா இங்க பக்கத்துலதான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சு வச்சுட்டு திருப்பி அதையவே ரிப்பீட்டடா போடுறது. அப்புறம் லைட்டா ஒரு கிழிசல் இருக்கும் அந்த துணியில, ஏதோ ஒரு அது மாதிரி இருக்கிறது போடுறது. இது மாதிரி போடும்போது என்ன ஆகுன்னா அவரோட பீடிப்பு நம்மள அதிகமா ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும் போது எப்பயுமே தூய்மையான ஆடையை உடுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. அழுக்கு துணிவே போடக்கூடாது. அதே மாதிரி வீட்டை நம்ம எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும். மேடம் சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வீட்டை துடைக்கிறதுக்கு உண்டானது செய்ய சொல்லுங்க. பன்னீர் இருக்குதுன்னா அதை நம்ம எப்படி லிக்விட் வாங்கி நம்ம போடுறோமோ அதே மாதிரி லைட்டா இப்பெல்லாம் எல்லாருமே சாணி போட்டு முழுகுறதுங்கிறது குறைஞ்சிருச்சு. வாசலுக்கு மட்டும்தான் போடுவோம். அதுவும் இப்போ வாசல்ங்கிறதும் கூட கிடையாது. எல்லாமே காரையை போட்டுட்டோம் நம்ம. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், பன்னீர் கொஞ்சம் நம்ம கலந்து வீட்டை துடைக்கிறது இது மாதிரியான பொண்ணு எப்பயுமே நறுமணம் வீசக்கூடிய இடமா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து லட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது. வாரத்துல ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பா வீட்டை வந்து தொடச்சி நீட்டா நம்ம வச்சுட்டு அந்த பச்சை கற்பூரம் இப்போ பாத்தீங்கன்னா ஆஹ்
இந்த கரண்டோட இதுல பிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதுல பச்சை கற்பூரத்தை வச்சோம்னா அது அப்படியே ஆவியாகி வீடு ஃபுல்லா பச்சை கற்பூரத்தினுடைய வாசனை வர மாதிரி எல்லாம் வந்திருக்குது. அது மாதிரி இருக்கிறத வாங்கி வீட்டுல நம்ம ஃபிட் பண்ணிட்டு ஊதுபத்தி நம்ம ஏத்துறோம். அது மாதிரி அந்த இதையும் நம்ம பண்ணும்போது நம்ம வீடே வந்து ரொம்பவும் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமா நிறைஞ்சிருக்கும். எப்பயுமே தீபம் ஏத்துறது எதுக்காக? பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல அதிகமா இருக்கும். நெகட்டிவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிரும். அதுக்காக தான். அப்படிங்கும் போது இது மாதிரியானது நம்ம செய்யறப்ப நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் என்ன ஆகும்னா நம்ம பாசிட்டிவ் திங்கிங் அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இது எப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நிறைய நம்ம திங்க் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா அது பெரிய மாற்றத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி சாப்பிடும் போது ஒரு சிலர் பார்த்திருக்கிறேன். எப்படின்னா தட்டத்தையோ அல்லது இலையிலையோ வலிச்சு சாப்பிடுவாங்க டோட்டலா. அப்புறம் கை விரல் எல்லாம் கூட சூப்பி சாப்பிடுற மாதிரி கூட பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா தரித்திரம் வரும். ஓகேங்களா? நம்ம வந்து உள்ளங்கையில கூட சாதம் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 விரல்கள் மட்டும்தான் எடுத்து இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுற முறைகளும் இருக்குது. எந்த திசையில உட்காந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம செய்யக்கூடிய இதுவே சரியான வழியில அந்த சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்லயும் பூஜை அறையில நம்ம வந்து ஒரு விளக்கு ஏத்தி, பூஜை அறையே இல்லைனாலும் ஒரு சின்ன ஒரு படமாதான் இருக்கும், அந்த இடத்துல ஒரு விளக்க ஏத்திட்டு நம்ம சாமி கும்பிட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள். நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற உன்னுடைய கடமை நீ செஞ்சிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்குண்டான பலன்கள் என்ன வரும், நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சனீஸ்வர பகவான் பார்த்துட்டே இருப்பாரு. நீங்க வந்து எவ்வளவுதான் தப்போ, நீங்க உங்களுடைய ஆட்டத்தை எப்ப நிறுத்துறீங்களோ அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாரு. அதுதான் அவரோடது. அப்படிங்கிறப்ப அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ இதை செய்யறியா, இந்த தப்பு செய்யறியா, ஓகே கவுண்டிங் நோட் திஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அவரோட டேர்ன் வரும்போது எப்ப வரும்? இந்த 7 சனி காலங்கள், அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி இது மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாம என்னென்ன செஞ்சோமோ அது அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகும். அது துரோகங்களாகவும், வலிகளாகவும், பொருளாதார இழப்புகளாகவும், மன கஷ்டங்களாகவும், உடல் ரீதியான தொந்தரவுகளாகவும், நாம தெரிஞ்சோ தெரியாம இல்லையோ எந்த பிறவி போன பிறவியில செஞ்சது, நம் முன்னோர்கள் செஞ்சது, அந்த கர்மாலாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் அனுபவிக்கிற காலகட்டங்கள்ங்கிறது இதுதான். இந்த காலகட்டங்கள் தான். அப்ப அந்த கஷ்டங்களை நமக்கு கொடுக்கும். ஆனா அந்த தசா புத்தி ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கும் போது பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு நமக்கு கோச்சார அளவுல வரக்கூடியவர் வந்து இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்ம ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா பெரிய பாதிப்புகள் கொடுக்காது, சின்ன சின்ன பாதிப்புகள். ஏன்னா பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கிறவருக்கு 7.5 வருஷ காலமும் அதே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை. பெருமாள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா சனீஸ்வர பகவான் கிட்ட, என்னோட பக்தர்களை வந்து நீ அதிகம் சோதிக்க கூடாது, அவர்களை 7.5 வருஷம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னவன்னையும் சனீஸ்வர பகவான் வாக்கு கொடுக்கிறாரு. சரி, உன்னுடைய பக்தர்களுக்கு நான் வந்து 7.5 வருஷமும் முழுமையா அவர் ஆட்கொள்ளல, ஒரு 7.5 நாளிகை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை வந்து அந்த 7.5 நாளிகைக்குள்ளேயும் முடிச்சுக்கிறேன் அப்படின்றாரு. அப்படிங்கிறதுனால நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம மனம் தளராம இறைவனை சரணடைஞ்சோம் அப்படின்னா அவரே எல்லாமே பார்த்துப்பார். ஓகேங்களா? எல்லாமே அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடணும். அதே மாதிரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறுகள் செய்வோம். தவறுகள் செய்யாத மனிதர்கள் கிடையாது. ஆனா அதை உணர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மள நாம வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து வெற்றி நிச்சயம். மேடம் வந்துட்டாங்க. மேடம் நீங்க அடுத்தது கண்டினியூ பண்ணுங்க. போன் மியூட்ல இருக்கு மேடம், நீங்க பேசுறது கேட்கல. எடுத்துட்டு பேசுங்க மேடம். ஓகே, கேக்குதுங்களா இப்போ? நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு லக்கணத்துல பிறந்திருக்கோம் இல்லைங்களா? நம்ம என்னென்ன லக்கணத்துல பிறந்திருக்கோமோ அதுக்கெல்லாம் ஒரு ஒரு புள்ளி இருக்கு. மேஷ லக்கணமா, மேஷ லக்கணத்துல பாத்தீங்கன்னா மேஷ லக்கணத்துல வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, பரணி நட்சத்திரம் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இந்த லக்கணத்துல லக்கண புள்ளி வந்து ஏதோ ஒரு பாதத்துல விழுந்திருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த பாதத்துல விழும்போது அந்த நம்ம அந்த ஸ்டோன் வந்து அணிஞ்சிட்டு வரும்போது
நல்ல வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்திக்கலாம். நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் லக்கண புள்ளி எந்த லக்கணத்து உளுந்திருக்குதோ அந்த ஸ்டோன்ஸ் சொல்றேன் கொஞ்சம். அதெல்லாம் கொஞ்சம் எழுதிக்கிங்க. அந்த ஸ்டோன்ஸ் வாங்கி நீங்க உபயோகப்படுத்துறது ரொம்ப ஒரு வாழ்க்கையில திருப்பு முனையா இருக்கும். நான் வந்து அது வந்து நிறைய பேத்துக்கு சொல்லி இப்ப கையில அவங்க அணிஞ்சு நல்ல வெற்றி கண்ட பரிகாரம் தான் அது. நான் இப்ப சொல்றது எல்லாமே நானும் பயன்படுத்தி என்னோட நண்பர்களும் பயன்படுத்தி எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி கண்ட பரிகாரம் தான். கண் கூட பார்க்கலாம். நீங்க ஒரு ஒரு இது பரிகாரம் செஞ்சு பாத்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க புலிக்கல் உடைய ஒரு கல் புலி புலிக்கல் உடைய ஒரு கல் அப்படின்ற ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை வந்து நீங்க கையில அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா இப்ப லக்கண புள்ளி அஸ்வினியில விழுந்துருந்துச்சுன்னா இந்த கல் கையில ஒரு வெள்ளியிலயோ ஒரு தங்கத்திலயோ செஞ்சு போட்டீங்கன்னா இந்த கல் உங்களுக்கு நல்ல ஆக்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா ஓபன் ஸ்டோன் ஒரு கல் இருக்கு. அந்த கல் போட்டீங்கன்னா சரியா இருக்கும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா சன்ஸ்டோன் சூரியகாந்த கல். இந்த கல் அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு முத்து முத்து வெள்ளை முத்து இல்ல வெள்ளை முத்துன்னு அந்த முத்து வந்து கையில நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அடுத்து மிருக சீரிச நட்சத்திரம். மிருக சீரிச நட்சத்திரத்துக்கு வெள்ளையில இல்லாட்டி சிகப்புல பவளம் போட்டீங்கன்னா ரொம்ப வந்து ஆக்டிவேஷனா இருக்கும். அடுத்து வந்து லக்கண புள்ளி திருவாதிரையில விழுந்துருந்துச்சுன்னா கோமேதகம்னு ஒரு கல்லு. அந்த கல்லை போட்டுட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து புனர்பூசத்துக்கு பூச நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா நீல புஷ்பராகம் இல்லாட்டி இந்திர நீலம்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லு போட்டிருந்தீங்கன்னா மேடம் புனர்பூசத்துக்கு என்னன்னு சொன்னீங்க? புனர்பூசத்துக்கு தான் அது அழிஞ்சு போச்சு பேனால எழுதுனது. அந்த கல்லு பாக்கல. அது பார்த்துட்டு சொல்றேன் மேடம். ஓகே ஓகே. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா நீல புஷ்பராகமும் இந்திர நீலம்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை நீங்க அணிஞ்சிட்டு வரும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும். அடுத்து ஆயிலி நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா மரகத பச்சை கல். இந்த வந்து ஆயில நட்சத்திரத்துல லக்கண புள்ளி விழுந்துருந்துச்சுன்னா இந்த கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மரகத பச்சைங்கிற கல்லை பணப்பெட்டியில வைத்தீங்கன்னாலும் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம். மக நட்சத்திரத்துல லக்கண புள்ளி விழுந்துச்சுன்னா வைடூரியம்னு ஒரு கல்லு. அந்த கல்லை நம்ம கையில அணிஞ்சிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அஸ்வினிக்கு எனக்கு மேடம், அஸ்வினிக்கு என்ன சொன்னீங்க? அஸ்வினிக்காங்க சார்? இருங்க சார் ஒரு அஸ்வினிக்கு தாங்க சார் புலிக்கல் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குங்க சார். நான் அதுக்கு வேற பேர் இருக்கு மேடம், அதுக்கு வேற பேர் இருக்கா? வேற பேரு புலிக்கல் தான் போட்டிருக்கோங்க சார். அதுக்கு அது வந்து ஸ்டோன் விக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்க சார். கடைசி நான் முடிக்கும் போது அவங்க ஸ்டோன் சொல்றவங்களோட போன் நம்பர் சொல்றேங்க சார். அவங்க கிட்ட கால் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டோனோட ரேட்டு என்னென்ன அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க சார். அவங்க வந்து ரொம்ப 25 வருஷமா இந்த ஸ்டோன்ஸ் வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து தெரியுங்க சார். ஹலோ சொல்லுங்க. மிருகசீரிஷனாக மேடம் பவளம் சிகப்பு இல்லாட்டி ரெட்டு, வெள்ளை இல்லாட்டி சிகப்பு.
அட்டவணை கிடைச்சிருச்சுங்களா மேடம்? மேடம் கிடைச்சிருச்சு. அடுத்து ம் பாத்தீங்கன்னா ஆ பூர நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா வைரம் வைரம் வைரக்கல்லில் போட்டீங்கன்னா மன உறுதி வசீகர கிடைக்கும் மேடம். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா ரூபி ஸ்டார் அப்படின்ற ஒரு கல்லு. அந்த கல்லு போடும்போது நமக்கு நிறைய மாற்றம் கிடைக்கும் மேடம். அடுத்து வந்து ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை பவளம். இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க இந்த வெள்ளை பவளம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சுகர் கூட கம்மியாகும். சுகர் கூட கம்மியாகும் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அடுத்து வந்து சித்திர நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா பிளட் ஸ்டோன் ஒரு ஸ்டோன் இருக்கு. இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க இந்த பிளட் ஸ்டோன் அணியும் போது அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா ரத்தின கோமேதகம். அத கையில போடும்போது ரத்தின கோமேதகம் போடும்போது ஒரு வசீகர சக்தி உண்டாகும் இந்த கல் போட்டீங்கன்னா. அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா கனக புஷ்பராகம். கனக புஷ்பராகம். அடுத்து வந்து 2 நட்சத்திரங்கள். கேட்டை நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா பச்சை கலர் கல்லு. அனுஷ நட்சத்திரத்துக்கு எழுதி வச்சது எங்கேயோ காணாம போச்சு. அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா ஜெர்கான் ஒரு கல் இருக்கு. அந்த கல்லு போடும்போது பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப வந்து ஆக்டிவேஷனா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம். திருவோண நட்சத்திரத்துல லக்கண புள்ளி விழுந்துருந்துச்சுன்னா மூன் ஸ்டோன் ஒரு கல் இருக்கு. அந்த மூன் ஸ்டோன் கல்லை வந்து நம்ம போடும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு பவளம் பவள 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 மோதிரம் போடும்போது ரொம்ப ஒரு வந்து வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரத்துல லக்கண புள்ளி விழுந்தவங்க இந்த ஸ்டோன் யூஸும் போது அவங்களுக்கு வந்து நீண்ட நாள் தாலி பாக்கியம் நிலைக்கும் அப்படின்ற வந்து ஒரு ஐதீகம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்க. சதய நட்சத்திரத்துல லக்கண புள்ளி விழுந்துச்சுன்னா கார்னெட்னு ஒரு கல்லு இருக்கு. அந்த கல்லு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல லக்கண புள்ளி விழுந்துச்சுன்னா அந்த மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மேடம் இன்னொரு தடவை சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. சின்டினின்னு ஒரு கல் இருக்கு மேடம். சின்டினின்னு ஒரு கல். என்ன நட்சத்திரத்துக்குங்க மேடம்? பூரட்டாதி. ஓகே. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சின்டினின்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லு வந்து நம்ம கையில வாங்கி போடும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அக்வா மெரின் ஒரு கல்லு. அந்த கல்லு போடும்போது ரொம்ப வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா அமெரிக்கன் என்ஜாயின்னு ஒரு கல்லு போடும்போது ரொம்ப வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த கல்லெல்லாம் நம்ம வந்து உத்திராடம் சொல்லல மேடம். உத்திராடம் வந்து அதான் சார் 2-3 இது மழையில நனைஞ்சு அழிஞ்சு போச்சுங்க சார். அதனாலதான் சொல்றேன். அது நான் தேடி எடுத்து இன்னொரு முறை கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் சார். ஒரு 3-4 நட்சத்திரத்துக்கு நான் சொல்ல முடியல. கண்டிப்பா அதை வந்து தேடி எடுத்து நான் சொல்றேங்க சார். மேடம் அப்புறம் வந்து நான் வந்து இந்த சனி பகவானுக்கு சொன்னேன் இல்லைங்க சார். சனி பகவானுக்கு லக்னத்துல எந்த ராசியில சனி பகவான் எங்கெல்லாம் இருக்காரு இந்த கோயிலுக்கு போலான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அந்த என்னன்னா நம்ம பிறந்த கிழமை இல்லாட்டி பிறந்த நட்சத்திரம் நம்ம எந்த திதியில பிறந்திருக்கோமோ அந்த திதியில வந்து அந்த கோயில் நம்ம வந்து ஒரு போயிட்டு வரும்போது நமக்கு மிகப்பெரிய தொழில்ல நல்ல மாற்றம் கிடைக்கும் சார். அது வந்து நோட் பண்ணி வச்சுட்டா நம்ம பிறந்த தேதியிலயோ இல்லாட்டி பிறந்த நட்சத்திரத்திலயோ எந்த ராசியில இப்ப மேசத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா சனி பகவான் எந்த அந்த மேசல அந்த நம்ம என்ன திதியில பிறந்திருக்கோமோ அந்த கிழமையில அந்த நட்சத்திரத்துல அந்த கோயிலுக்கு போகும்போது ரொம்ப ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் சார். ஒரு பரிகாரங்களே நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம என்னன்னா நம்மளுடைய திதியில நம்ம திதி அல்லது நம்மளுடைய நட்சத்திரம் நம்ம பிறந்த கிழமை
இது மாதிரி இருக்கிறத தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரத்தை கொடுக்கலாம் அவர்களுக்கு. நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அது கோவிலுக்கு போறது அப்படிங்கிற மாதிரி வைக்கும்போது அவர்களுக்கு அது 100% வந்து அது பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டானது இருக்குது. ஓகேங்க மேடம். அடுத்தது மேடம் அடுத்தது கேள்வி பதில் நிகழ்ச்சி மேடம். ஓகே. இப்ப வந்து நமக்கு ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கிற புள்ளி எதுல இருக்குதோ அவர்கள் என்ன விதமான ராசி கற்களை அணிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு கொடுக்கும், அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி மேடம் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது சனி பகவான் 12 ராசிகள்ல எந்தெந்த ராசிகள்ல இருந்தா என்ன கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது செல்வம் வளம் பெருகிறதுக்கும் நாம ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு காரியம் தடை இல்லாம நடக்கிறதுக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றி நமக்கு சொல்லியிருந்தாங்க. இப்ப சுமதி மேடம் சொன்னதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு ஒரு சில நட்சத்திரங்களுக்கு அந்த இது எடுக்க முடியல, நம்மளுடைய குரூப்லயே நான் வந்து உங்களுக்கு அந்த நட்சத்திரங்களோடதுக்கு நமது அண்ணாமலை ஜோதிடக்குழுல உங்களுக்கு அதுல நம்ம போட்டு விட்டுறோம். எந்த நட்சத்திர புள்ளிக்கு என்ன ஸ்டோன் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு அதுலயே நம்ம போட்டு விட்டுறோம். நீங்க அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து வேற ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். மேடம் இந்த ஸ்டோன் ஃபோன் நம்பர் சொல்றீங்க மேடம்? மேடம் ஃபோன் நம்பர் சொல்லிருங்க மேடம். மேடம் உங்களுக்கு சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க சார். இந்த போன் நம்பர் எழுதிக்கிங்க. 860 833 96 61. சார் கேக்குதுங்களா? ஓகே மேடம். சார் பேர் மேடம்? சார் பேரு ஊரு? சுப்புலட்சுமி, சென்னைங்க சார். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய தேசிய இணை செயலாளரா இருக்கிறாங்க. இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, இவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கல்லு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த கல்லை வந்து அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க ஸ்டோன்ஸ்ல வந்து அவங்க அப்பா காலத்துல இருந்து இந்த ஸ்டோன்ஸ் விக்கிறாங்க. ஒரிஜினல் கல்லெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சார். சுப்புலட்சுமி, சென்னைங்க சார். ஓகே மேடம். ஓகே மேடம். தேங்க்யூங்க சார். மேடம் ஒரு விஷயம் மேடம். சொல்லுங்க சார். இன்னைக்கு நீங்க இன்னைக்கு எடுத்த பாடம் வந்து நல்லா சிறப்பா இருக்கு. இந்த வாழ்வியல் பரிகாரம்லாம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது அப்படியே வந்து நம்ம குழுவுல வந்து பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சிலது உங்களோட வாய்ஸ் வந்து பிரேக் ஆச்சு, அது சரியா கேட்கல. ஏன்னா அடுத்து நம்ம வீடியோ பார்த்தா கூட அதே மாதிரி வீடியோ இன்னைக்கே நைட்டே அப்லோட் ஆகி நாளைக்கு காலையில 11 மணிக்கெல்லாம் நம்மளுக்கு வந்துரும் சார். இல்ல மேடம், அந்த வீடியோவிலயும் வந்து அவங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி கிடைச்சிருக்கோம், அதுக்காக சொல்ல வரேன். இல்ல நெட் திருப்பி பேசியிருக்கிறாங்களே சார், ஒரு சில நேரத்துல அதுல நமக்கு கரெக்டா வந்திருக்குங்க சார். இங்க நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சிக்னல் ப்ராப்ளத்தினால நமக்கு வராம இருக்கும். ரெக்கார்டிங்ல ஒரு சில நேரத்துல கரெக்டா வந்துருது, அது இது பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே ஓகே. வணக்கம் மேம். சொல்லுங்க மேடம். இப்ப நீங்க வந்து முதல்ல ஒவ்வொரு ராசிலையும் என்னென்ன ராசியில சனி பகவான் வந்து என்னென்ன கோயிலுக்குன்னு சொல்லியிருந்தீங்களே, அதுல வந்து அதுல ஸ்ரீ வைகுண்டம் ராஜராஜேஸ்வரி கோயில் என்ன சொல்றீங்க, அதனா வந்து டீடைல்ஸ் தெரியல மேடம். ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கிற ஸ்ரீ வைகுண்டத்துல அங்க இருக்கிற சித்தர் கோவில் அந்த மாதிரி கோயில் தான் மேடம். கொஞ்சம் ஸ்ரீ வைகுண்டத்துல சனி பகவானுக்குன்னு ஒண்ணு காலபைரவர் இருப்பாரு, யாரோ ஒருத்தர் இருப்பாரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் மேடம். அதான் மீனத்துல ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்கீங்க, அது எங்க இருக்கும்? குச்சனூர் இல்லாட்டி ராஜராஜேஸ்வரி கோயில் மேடம். ராஜராஜேஸ்வரி கோயில் அம்மன் கோயில் தாங்க மேடம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜேஸ்வரிங்கிறது நம்ம ஒரு சில இடங்கள்ல நமக்கு அந்த கோவில் இருக்கும். அது நம்ம வெப்சைட்ல இது மாதிரியான சர்ச் பண்ணோம்னா ராஜராஜேஸ்வரி டெம்பிள் எங்கெங்க இருக்குது அப்படின்னா நமக்கு வரும். நமக்கு நியரஸ்ட் பிளேஸ் கோயில் ரொம்ப பெங்களூர் கோயில ரொம்ப ஃபேமஸான கோயில் இருக்கு, ராஜராஜேஸ்வரி கோயில். பக்கத்துல இருந்தாலுமே நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே, நன்றி மேம். யாருக்காச்சும் சந்தேகம் இருக்குங்களா? சொல்லுங்க மேடம். இந்த கோயில் பரிகாரம் சொன்னீங்களா மேம்? ஆமாங்க மேடம். சிம்ம ராசி கன்னி ராசி திரும்ப சொல்றீங்களா?
சிம்மத்துல சனி பகவான் இருந்தாருங்கன்னா ஸ்ரீ வாஞ்சியம், இல்லைன்னா முருகர் கோவில், ஏதோ ஒரு முருகர் கோவில். இப்ப நீர் ராசியில இருந்துச்சுன்னா திருச்செந்தூர், சரராசியில இருந்துச்சுன்னா ஒரு கோவில், அந்த மாதிரி எந்த ஒரு முருகர் கோயில் போயிட்டு இருந்தாலுமே இப்ப மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் மேடம். அப்புறம் என்ன ராசிக்கு மேடம் வேணும்? கன்னி 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 ராசிக்கு தான் ஸ்ரீ வைகுண்டம் சித்தர் கோவில் மேடம். ஸ்ரீ வைகுண்டம் போயிட்டு வர்றதும் சித்தர் கோவில் போயிட்டு வர்றதும் ஸ்ரீ வைகுண்டம் இல்லைன்னா சித்தர் கோவில், இது ரெண்டுல எந்த கோவில் போயிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஊர் பக்கத்துல சித்தர் கோயில் போயிடலாம். பண்ணிக்கலாம் போயிட்டு வரலாங்க மேடம். பழனிலயும் இருக்காங்க சித்தர் வழிபாடு. தேங்க்ஸ் மேம். நன்றி மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். நான் பரிமளா தேவி பேசுறேன். ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. டெய்லி வாழ்வியல் பரிகாரம் அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு சனி பகவான் நின்ன நட்சத்திர புள்ளி அதுக்கு என்னென்ன சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கல்லெல்லாம் போடுறது அது பத்தி எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த சுப்லட்சுமி மேடத்தோட அந்த போன் நம்பர் மட்டும் இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி மேடம், சொல்றேனே. 860 863 833 833 9661 9661. ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். மேம் அந்த மாதிரி இப்ப இது சொன்னீங்களே திருப்பரங்குன்றத்துல, அதாவது ரிஷபத்துல சனி இருந்துச்சுன்னா திருப்பரங்குன்றத்துல போகணும். இன்னொன்னு மகாலட்சுமி சொல்றீங்க, அந்த கோயில்ல மகாலட்சுமி இல்ல அது மகாலட்சுமி எங்க வேணா பாத்துக்கலாம் அப்படிதானே? மகாலட்சுமி எங்க வேணாலும் பார்த்து, பெருமா கோயில் தான் மகாலட்சுமி இருப்பாரு மேடம், அங்க போய் பார்த்துக்கலாம். நம்ம தாயார் வழிபாடுதான். திருவனைக்காவல்ல திருப்பரங்குன்றத்துல இருக்கிற சனி பகவானும் இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடும். மேடம் இப்ப ஸ்டோன் சொன்னீங்க இல்லையா, அது லக்ன புள்ளிக்கு தான் இல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்க போடலாம்? லக்ன புள்ளிக்கு மட்டும்தாங்க சார், நான் ராசிக்கு சொல்லல, எதுக்குமே சொல்லல. ஒரு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல லக்கண புள்ளி விழுந்திருக்கோ அந்த லக்கண புள்ளிக்கு மட்டும்தாங்க சார் சொல்லியிருக்கேன். ராசிக்கோ திசைக்கோ நான் எதுவும் சொல்லலைங்க சார். லக்கண புள்ளி எதுல விழுந்திருக்கோ அதுக்கு மட்டும் இந்த ஸ்டோன் பயன்படுத்தும் போது நல்லா இருக்குங்க சார். ஓகே மேம். ஓகே மேம். சார் உங்களுடைய ஃபீட்பேக், இன்னையோட நிகழ்ச்சியோடைய ஃபீட்பேக் பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், சேவூர்ல இருந்து ரமா பிரபாங்க, அவினாசி. ஓகே. ஒவ்வொரு வாழ்வியல் பரிகாரமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம பார்த்து நம்ம சொல்லும் போது கண்டிப்பா நம்ம கிளைண்ட்கிட்டையும் நல்ல பேர் நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் மட்டும் என்னன்னா, நம்ம ஸ்டோன் போடும்போது மட்டும் பாதகாதி மாரகாதிபதி பார்த்துட்டு போடணுமா அப்படிங்கிறது என்னோட டவுட்டுங்க. வேற ஒண்ணும் இல்லை மேடம். சிறப்பா இருந்துச்சு, நன்றி. உண்மை மேடம். என்ன மட்டும்தான் யூஸ் பண்றோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த நட்சத்திர நம்மளுடைய லக்னம் எந்த நட்சத்திர புள்ளியில இருக்குதோ அத ஃபர்ஸ்ட் நாம ஆக்டிவேட் பண்றோம். ஓகேங்களாங்க மேடம்? அப்படி பண்ணும்போது முதல்ல நமக்கு லக்னாதிபதி ஆகட்டும் லக்ன புள்ளி ஆகட்டும் அதுல இருக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணோம்னா அந்த ஜாதகருக்கு பாதிப்புகள் கொடுக்காதான், அந்த ஜாதகரை வாழ வைக்கும். இப்ப நாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம குழந்தைகளை நம்ம கண்டிப்புமே தவிர அவர்கள் இல்லாம இருக்கணும்னு நினைப்போமா? அவர்களை அழிச்சிடணும்னு நினைப்போமா? தப்பு செஞ்சா என்ன பண்ணுவோம்? அவங்கள கண்டிப்போம். ஆனா அவர்களை என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஆளே இல்லாம செஞ்சிடணும் முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும். இதே எதிரிகள் இது மாதிரி இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், அவன் இல்லாமே பண்ணிடணும்டா அப்படின்னு கூட நினைப்பாங்க இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப இந்த லக்ன புள்ளி ஒருவர் எப்போ ஆக்டிவேஷன் பண்றாங்களோ அதை சார்ந்த கோவில்கள், அதை சார்ந்த தெய்வ வழிபாடுகள், தேவதை வழிபாடுகள், உபாசன தெய்வங்கள் இது மாதிரி எல்லாம் நம்ம எடுக்கும் போது
நம்மளோடது என்ன ஆகும்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். எங்க போனாலும் நமக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை எல்லாமே நமக்கு வரும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்ப மேசமாகட்டும், மேசத்துல இருந்து நம்ம அஸ்வினியில இருந்து மீன வரையில சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும் அதுல விடுபட்டு போயிருச்சு. அதை திரும்ப நம்மளுடைய அண்ணாமலை ஜோதிடக்குழுவுல அதை சார்ட்டாவே போட சொல்றேன். இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. நாளைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு ஸ்ரீ கனகதாரா யூடியூப் சேனல்ல நமது இந்த இது வந்து வீடியோ வந்து அப்படியே நமக்கு வரும். இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த ஸ்டோன்ஸ் சம்பந்தப்பட்டதுக்கு உங்களுக்கு டவுட்ஸ்க்கு அதில் உண்டான ஸ்பெஷலிஸ்ட் நம்ம அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு ஜாதக கட்டத்தையும் அனுப்பி விட்டுட்டு நீங்க உங்களுடைய கல் இது மாதிரி வேணுங்கிறதையும் சொன்னீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு இத்தனை கேரட்ல இதுல போடுங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான பிரைஸ் எல்லாமே இது பண்ணி எப்படி போடணும், எந்த நாள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க உங்க கிளைண்ட்ஸுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் இது மாதிரி ஜோதிடரா இருக்கிறேன், நீ என்னுடைய கிளைண்ட்டுக்கு வேணும்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா மேடம்? ஓகே, வணக்கம்மா. சொல்லுங்க சார். பேர் இளங்கோவன். சொல்லுங்க சார். அந்த ₹1 காசு வச்சு கோயிலுக்கு முடிஞ்சு வைக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க சார். அதுல ஒரு சின்ன மாற்றம் சொல்லலாமா? சொல்லுங்க சார். அதாவது அந்த காசுங்கிறது பல கையில புழங்கி இருக்கும். பல பேர் தொட்டிருப்பாங்க, நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்திருப்பாங்க, மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்திருப்பாங்க. அந்த காசை நேரடியா உபயோகப்படுத்தாம அதை தண்ணியில போட்டு கழுவிட்டு அந்த வைக்கிற துணியில துணியும் புது தனியா இருக்கணும், போடி துணியா இருக்கணும். அதை புது மஞ்சள்ல கரைச்சு அந்த துணியை நினைச்சு அந்த காசை கழுவுன காசை தொடச்சிட்டு சாம்பிராணியில காமிச்சிட்டு அந்த காசை வச்சு முடியணுமா? ஆமாங்க சார். சரியாம்மா? சரிங்க சார். அதாவது செய்யறது சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற வார்த்தைக்காக சொன்னோமா? நன்றிம்மா. நமக்கு நம்பி செய்யணும். நம்ம அதுக்கு பேரு தான் நம்பிக்கை. நம்பி செய்யும் போது நம்ம கையில இருந்து செய்யும் போது அந்த எல்லா பரிகாரமே நல்ல வெற்றி அடையும். நம்ம நம்பணும். நம்பிக்கையோட எது செஞ்சாலுமே ரொம்ப நல்லா ஒரு நம்பிக்கை அது செய்யறத பத்தி சொல்ல, செய்யறது சரியா செய்யுங்கிற மட்டும்தான் சொல்லணும். வேற ஒண்ணு. நன்றி. ஆமாங்க சார். யாருக்காச்சும் டவுட் இருக்காங்களா மேடம்? மேடம் வணக்கங்க. ஹலோ. சொல்லுங்க சார். மேடம், மேஷ ராசிக்கும் மகர ராசிக்கும் கோயில் மறுபடியும் ஒரு இடம் சொல்ல முடியுங்களா? சரிங்க சார். மேஷ ராசிக்கு சென்னைக்கு பக்கத்துல ஏரிக்குப்பம்னு ஒரு ஊர் இருக்குங்க சார். சரிங்க மேம். ஏரிக்குப்பத்துல ஒரு கருப்பணசாமி கோவில் இருக்குங்க சார். அங்க கருப்பு துண்டு வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வந்தோம்னா நமக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் சார். ஏரிக்குப்பம். ஏரிக்குப்பம் நீங்க யூடியூப்ல அடிச்சீங்கனாலே வந்துருங்க சார். மகராசி பாத்தீங்கன்னா திருச்செங்கோடுங்க சார். திருச்செங்கோடுல இருக்கிற சனி பகவான், முத்து மாரியம்மன் கோவில், இது ரெண்டு கோவில் சொல்லியிருக்கேங்க சார். என்னங்க சார்? நன்றிங்க சார். ஓகே, இதுவரையிலுமே நமக்கு சிறப்பான முறையில மேடம் திருச்செங்கோடு எந்த கோயில் மேடம்? முத்துமாரியம்மன் கோவில். இன்னொன்னு திருச்செங்கோட்டுல இருக்கிற மேல மலை மேல இருக்கிற கீழே ஈஸ்வரன் கோயில். அர்த்தநாரீஸ்வரர். ஆமாங்க சார். அங்க இருக்கிற சனி பகவான் கோயில், இல்லாட்டி நம்ம முத்து மாரியம்மன் கோவில். ஓகே, இதுவரையிலும் மிக சிறப்பான முறையில நமக்கு சிறப்பான விருந்தினராக வருகை புரிந்து வாழ்வியல் பரிகாரங்களை எடுத்து சொன்ன அஸ்ட்ரோ சுமதி மேடம் அவர்களுக்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் கலந்து கொண்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.